नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியே அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 21வது நாள் பாசுரம். ஏற்றக்கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப அப்படிங்கிற இந்த அழகான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான பாசுரங்களை முதல்ல சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கங்கள் என்ன, இதற்குண்டான திவ்ய தேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். வாங்குவோம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வரி தொலைந்தும் வாசகண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய். இப்போ இந்த பாசுரத்துல ஏற்றக்கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்ன முதல்ல சொல்ல வர அப்படின்னா, இந்த பால் சுரக்கும் இல்லையா, ஏன்னா ஆயர்பாடி தானே, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவா தானவா. அப்போது அந்த பால் சுரக்கும் மாடுகளே நினைத்து மலை வழியே நின்று பால் சோற அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொன்னா இல்லையா, அந்த கன்றுகள் அங்கங்க ஓடி ஆடுறத பார்த்து அந்த பால் அப்படியே தானே சுரக்கும் அந்த மாடுகள் இடத்துல. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் அதே தான் சொல்ல வரா. அந்த மாதிரி பால் சுரக்கும் போது அந்த பால் வீணாகாம அதை பிடிக்கிறதுக்கு அந்த பால் அப்படி எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கான். அதாவது அந்த பாத்திரங்கள் அந்த கறந்த பாலை அப்படியே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அந்த கொள்ளளவு நிறைந்த பாத்திரங்கள் இருக்கிற அந்த இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பசுக்களே நிறைய பால் கொடுக்கறது, அதை பிடிக்கிறதுக்கு நிறைய கொள்ளளவு இருக்கிற பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவ்வளோ பெரிய செல்வந்தர்களா இருந்திருப்பா இல்லையா. ஏன்னா அந்த காலத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த செல்வம் அப்படின்னாலே எத்தனை மாடுகள் அவகிட்ட இருக்கு, அதுதான் செல்வம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, வீடு எவ்வளோ இருக்கு, வாசல் இருக்கு, கார் எத்தனை இருக்கு, அதெல்லாம் செல்வங்கள் கிடையாது. மாடுகள் அந்த வீட்டில் எவ்வளோ இருக்கு, அப்படி எத்தனை மாடுகளை அவள் வச்சுட்டு பராமரிக்கிறா, எத்தனை மாடுகளுக்கு அவள் டெய்ரி ப்ராடக்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இது பண்றா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஆயர்பாடியே இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவா செல்வந்தர்கள்னா. இப்ப இந்த இடத்துல நந்தகோபாலோட பெருமையை சொல்றா. ஏன் ஆண்டாள் உடனே நந்தகோபாலுக்கு போயிட்டா? ஏன்னா முதல் 3 பாசுரங்கள்ல தாயார தானே போனா, நப்பின்னை கிட்ட தானே போனா. அப்ப இந்த பாசுரத்துல எப்படி உடனே நந்தகோபன் கிட்ட வந்தான்னா, இந்த இடத்துல நந்தகோபன் கிட்ட வரதையும் காட்டி நந்தகோபனோட பெருமைகளை சொல்லி அந்த கண்ணனிடத்திலே திரும்பவும் சரணாகதி பண்றான். ஏன்னா இது சரணாகதி பாசுரம் அப்படின்னே சொல்லலாம். அது ஏன் இது மட்டும் சரணாகதி பாசுரம்னா, எல்லாமே பெருமாளோட மகிமைகளை சொல்லக்கூடிய பாசுரம் வந்தாலும் இந்த இடத்துல நேரடியாக கண்ணன் கிட்ட சொல்றான். ஏன் அப்படின்னா, முதல் 20 பாசுரங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆயர்பாடு எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த கண்ணனிடத்துல போய் நிக்க வைக்கிறான் இல்லையா. இப்ப அந்த கண்ணனிடத்துல போய் நின்ற உடனே கண்ணன் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டானாம்.
எல்லாம் கொடுத்துட்டான் அந்த கண்ணன், எங்களுக்கு எதுவுமே குறைவில்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற இந்த பாசுரம். சரி, இதில் என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இந்த பசுக்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பால் சொரியதோ, அதாவது மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த பசுக்கள் எத்தனை பால் சொரியறதோ அந்த பசுக்களோட அந்த கறந்த பாலை அப்படியே ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நம்ம கிட்ட கொள்ளளவு இருக்கிற பாத்திரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை செல்வந்தர் அப்படிங்கிறார். அததான் இந்த இடத்துல சொல்றா, ஆற்றம் படைத்தான் மகனே. அப்பேற்பட்ட ஆற்றம் படைத்தவள் யாருன்னா நந்தகோபன். ஏன்னா அவர் தானே அங்க ஹெட் ஆஃப் தி ஆயர்பாடி அவர் தானே. அப்போ நந்தகோபன் யசோதையன் தான் இவ்வளோ பெரிய செல்வந்தர்கள். அப்பேற்பட்ட அந்த செல்வந்தர்களுக்கு மகனாக பிறந்த கிருஷ்ணனே அப்படின்னு இப்ப நேரடியா கிருஷ்ணன் இடத்திலே போறான். கிருஷ்ணனிடத்திலே நேரடி சரணாகதி எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனால் அப்படியேப்பட்ட அந்த கிருஷ்ணனே அப்படின்னு அந்த கண்ணனை கொண்டாடுறா. அந்த கண்ணன் அதோட நிறுத்தினாவோ, அறிவுராய் ஊற்றமுடையாய், அறிவுராய் மிகச்சிறந்த அறிவில் மிகச்சிறந்தவன் இல்லையா அவன், எல்லாவற்றுக்கும் காரணமானச்சே, வேத பொருளாச்சே அவன் தானே வேதத்தின் உட்பொருள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கும் அவன் தானே உட்பொருள். அப்போ அப்பேற்பட்ட அறிவுடையவனே ஊற்றமுடையாய், யாரையுமே விடமாட்டியே, எல்லாருக்கும் எல்லை கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய கண்ணனாச்சேவன். அப்பேற்பட்ட கண்ணனே பெரியாய், நீதான உலகத்திலே பெரியவன். உன்னை விட யார் பெரியவா இருக்க முடியும் இல்லையா? கண்ணனை விட பெருமாளோட யார் பெரியவாளா இருக்க முடியும்? எப்பேற்பட்ட எதுவாக இருந்தாலும் அவன் தானே பெரியவன். அவனிடத்தில் தான் எல்லாருமே நின்று கடைசியில சரணாகதி பண்ணக்கூடியவன் அவன் தானே. அப்போ அப்பேற்பட்ட பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்துல நீதான் முக்கியமானவன் அப்படிங்கிறது. உன்னோட அவதாரங்கள் தானே முக்கியமான அவதாரங்கள். நீதானே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அப்படி வந்த சுடரே என்று சொல்லும்போது அப்படி தீப பிரகாஷர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம். அந்த இடத்துல பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துல இருக்க தீப பிரகாஷர், அதாவது தீபத்தை போல் பிரகாசமா இருக்கக்கூடிய பெருமாள். அவர் தூப்புல் அப்படின்னு நம் வேதாந்த தேசிகர் அவதரித்தார் இல்லையா, அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தீப பிரகாஷர். இப்ப சுடரே, அப்பேற்பட்ட அந்த அற்புதமான சுடரே அப்படின்னு கண்ணனை ஆராதிக்கிறார். இந்த இடத்துல ஆண்டாள் தூயிலாய் எழுந்திருக்க கூடாதா, உன்னைக்காக ஓடி வந்திருக்கோம், நீ இதை கேட்டதெல்லாம் கொடுத்துட்டியே. போன பாசுரத்துலேருந்து தாயார்கிட்ட போய் நின்று அப்பின்ன கிட்ட நின்ற உடனே தாயார் சொன்ன உடனே கேட்டதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டியே, ஆனா கொடுத்துட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறியே பெருமாளே, எழுந்திருக்க கூடாதா, தூயிலடாய் அப்படின்னு சொல்றா. இது இல்லாம மாற்றார் உனக்கு வழி தொல்லெந்தன் வாசற்கள், பகைவர்கள்லாம் வந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ வரா இல்லையா. அப்ப கிருஷ்ணலீலால பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த கண்ணனை கொள்றதுக்காக அந்த கம்சன் அனுப்பினா இல்லையா. அப்படி எல்லாரும் வந்தாலும் கூட அவ உனக்கு வலி கொடுக்கணும், உனக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உன்னோட பாத கமலத்துல உன்னை தேடி வரும்போது அவ வந்து உன்கிட்ட வந்து பணியிறாளே, அவ உன்கிட்ட சரணாகதி பண்ணும்படி ஆயிடுறது. ஆற்றாது வந்து உன்னடி பணியமா போரு, உன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு உடனே தோணிடுறது. என்னதான் உனக்கு தொல்லை கொடுக்கணும்னு இருந்தாலும் கடைசியில உன்கிட்ட சரணாகதி பண்றா. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அந்த சரணாகதி பண்ண வைக்கிறிய நீ. உனக்கு கெடுதலை யாராவது பண்ண முடியுமா? உனக்கு எதான யாராவது தப்பு செய்ய முடியுமா? அவளையும் திருத்தி பணி கொள்ளக்கூடிய ஆச்சாரியனாச்ச நீ. ஏன்னா கிருஷ்ண பகவான் வந்து துவாபர யுகத்துல கீதாச்சாரியன் இல்லையா, எல்லாரையும் திருத்தி பணிக்கொள்ளக்கூடிய ஆச்சாரியனாச்சவ. அததான் இந்த இடத்துல சொல்றா, பணியமா போலே போற்றியா வந்தோம், நாங்களும் உன்னோடத்துல சரணாகதி பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நீ எழுந்திருக்க கூடாதா, நீ எழுந்து எங்களையெல்லாம் திரும்பவும் ரட்சிக்கணும். ஏற்கனவே எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்ட, ஆனா எங்களை ரட்சிக்க கூடாதா, எங்களுக்கு கடாட்சம் அழுக்கடாட்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான பாத்திரம். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னன்னா, இடத்துல ஆற்றாது வந்து உன்னடி பணிமாய் போலேன்னு வலி, அதாவது மாற்றாருடக்கு வலி தொல்லை தந்தாலுமே அவளே வந்து உங்ககிட்ட சரணாகதி பண்றாளே அப்படின்னு சொல்லும் போது ராமாயணத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இந்த காக்காசுரன் அப்படின்னு ஒருத்தர் தான். யாருன்னா தேவேந்திரனோட மகன். தேவேந்திரன் மகன் இருக்கும்போது ஏன் அசுரன் இருக்கு அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே அசுரகுணம் தேவகுணம் அப்படிங்கிறதே வந்து குணங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது இல்லாம தேவேந்திரன்கிட்ட பிறந்தாலும் நிறைய தேவகுணங்கள் இருந்தாலும் அசுர குணங்களும் அதிகமா இருந்தது அவனுக்கு. அதனாலதான் அவன் காக்காசுரன். அது அசுர குணங்கள் அப்படி சொல்லும் போது மாற்றான் மனைவி மேல ஆசைப்படுறது, மாற்றான் சொந்தங்களை நம்ம தன் உடைமைகளா ஏற்றுக்கிறது, இதெல்லாம் தானே, இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய கெட்ட குணங்கள் இல்லையா. அப்போ இந்த அசுரன் என்ன பண்ணான், அப்படி வந்துட்டே இருந்தான். இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர்
3 பேர் வந்து சித்திரக்கூடத்தில், ஏன்னா 16 வருஷம் அவள் காட்டில் இருக்கா இல்லையா பாவம், 13 வருஷம் இருந்தா, 14வது வருஷம் தான் ராவணன் அவரோட ஸ்ரீலங்காவுக்கு அழிச்சுன்னு போயாச்சு. இப்போ இந்த 13 வருஷம் இருந்தாலே அந்த சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு இடத்துல இன்னைக்கு போனீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் நல்லா சேவிச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம்லாம். இங்கே சித்திரக்கூடத்தில் ஒரு பர்ணசாலையில் சீதா பிராட்டியார் மடியில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படியே சயனிச்சிருந்தாராம். ஏன்னா திருப்பார்கடல்ல அவர் சயனிச்சுட்டு இருப்பார், சீதா மகாலட்சுமி தாயார் அப்படியே காலை பிடிச்சி விட்டுருப்பா இல்லையா, பெருமாளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், பெருமாள் நல்லா தூங்கணும், பெருமாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் பெரியலாவுக்கு செய்ய முடியும். ஆனால் பெருமாள் தூங்குறாரான்னு கேட்டால் இல்லையே, எப்பவுமே முடிச்சிருந்தது மக்களுக்காக செய்யறது தானே அவர். இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கார். எந்தெந்த சமயத்துலலாம் அவர் நேரங்காலமே கிடையாது, காப்பாற்றணும் நினைக்கும் போது நேரங்காலமும் கிடையாது, அதுல உயிரினங்களும் கிடையாது, மனுஷங்களுக்கு தான் ஓடி வர்றார் அவர் இல்லையே, மிருகங்களுக்கும் ஓடி வந்த பெருமாள் தானே அவர். அப்போ இந்த இடத்துல சீதா பிராட்டியோட தலையில அப்படியே படுத்துட்டு இருந்தாராம் பெருமாள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவரும் சீதா பிராட்டியும் பெருமாளுக்கு ஏன்னா அமைதியா, ஏன்னா அவர் தூங்குறாரே, அதனால அவர் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம லக்ஷ்மணன் அங்கே காவல் காத்துட்டு இருந்தாராம். இந்த காக்காசுரன் இருக்கான் பாருங்க, அவன் அப்படி போனான். அவன் ஏன் காக்காசுரன் அப்படின்னா காக்கா உருவம் எடுத்தான். அவன் நேராக வந்து அப்படி பார்த்தான். இந்த இடத்துல சீதா பிராட்டியார் ரொம்ப அழகா இருந்தா, பிராட்டியோட அழகுக்கு கேட்கணுமா, பிராட்டியை பார்த்தான். நேராக வந்து பிராட்டியோட சரணாகதி தானே பண்ணியிருக்கணும். என்ன பண்ணான் தெரியுமோ, பிராட்டியோட அந்த முளை இருக்கு இல்லையா, அதுல குத்தி பிராட்டிக்கு அப்படி வலி வரவழைச்சான். இப்போ இடத்துல குத்தி வலி வரும்போது பிராட்டியால் கத்தக்கூட முடியல. ஏன் கத்த முடியலன்னா, கத்தினா பாவம், அவர் அப்பதான் படுத்துன்னு இருக்கார், டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் இல்லையா, அதனால் அவள் அசையாமல் அந்த வலியை பொறுத்துண்டாலும் அவன், ஏன்னா சத்திரிய பெண், என்ன இருந்தாலும் சத்திரிய பெண் இல்லையா, அதனால் அசையாமல் அந்த வலியை பொறுத்துண்டாலும் அவன் அப்படியே விடலை, அப்படியே வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தான். ஒரு 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 கட்டத்துக்கு அப்புறம் அவளால் அந்த வலியை பொறுக்க முடியல. அப்படி கத்தினா உடனே ராமர் கண் விழிச்சிருந்து பார்த்தா அவளோட முலையிலிருந்து அப்படியே ரத்தமாக இருந்துதான். துடிச்சு போயிட்டாராம் ராமர். என்ன நீ இப்படி சத்தம் போடாம இருந்தா, நீங்க தூங்குறீங்களே சுவாமி, உங்களை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால அந்த வலியை நான் பொறுத்துட்டேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதான் வலியை பொறுக்க முடியலன்னா யாருன்னு பார்த்தா அந்த காக்காசுரன். உடனே வந்துட்டு கோவம் அவருக்கு, அம்பு எடுத்தாராம். ஒரு அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த அம்பை அப்படி விட்டார். ஒரு வில் ஒரு சொல்லு இல்லையா வருது, அப்படி அந்த அம்பை விட்டவன அந்த அம்பு துரத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் அவருடைய அடைக்கலப்பத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்லுவார் இந்த காக்காசுரனுக்காகவே. என்னன்னா, எத்திசையும் உழன்று ஓடி எங்கும் புகழற்று இழைத்து விழுந்த காகம் அப்படின்பார். அதாவது அந்த காகத்து மேல அந்த அம்பை விட்டார் இல்லையா, அந்த காகம் என்ன பண்ணித்தான் தெரியுமோ, நேரா ஒரு அம்பு துரத்தின்னு வருது, காகம் ஓடுறது, இங்க ஓடுறது அங்க ஓடுறது, எல்லா இடத்துக்கும் ஓடுறது, யாராலையும் காப்பாற்ற முடியல. அந்த அம்பு துரத்திட்டே இருக்கு அவரு. ஏன்னா எப்படி சுதர்சன சக்கரத்தை விட்டா சுதர்சன சக்கரம் துரத்துமோ அது மாதிரி தானே ராமாவதாரத்துல சுதர்சன சக்கரமா இருக்கிற சாரங்கம் தானே, அதனால சாரங்கம் துரத்தினே இருந்தது. அவரும் ஓடினே இருந்தான், ஒரு இடத்துக்கா போனான், எல்லாம் அந்த லோகம் போனான் இந்த லோகம் போனான், யாருமே காப்பாற்ற முடியல. தேவேந்திரனே காப்பாற்ற முடியலன்னா பாருங்க, அவன் சொல்லிட்டான், நீ பெருமாளை எப்போ பகச்சின்றியோ என்னால் கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு துரத்தி விட்டுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே ஓடினே இருந்தான் பாருங்களேன். அவன் வந்து அவன் ஒரு யோசிச்சான் ஒரு நிமிஷம். அவன் அப்படி ஓடும்போது அந்த அம்பு நேரா துரத்திட்டு வருது, ஆனா அவன் ரிவர்ஸ்ல அந்த இப்படி திரும்பி பெருமாளை நோக்கி ஓடி வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அம்பானது ஒண்ணு பண்ணாம தள்ளி நிக்கிறதாம். இதை பார்த்தானா, ஓஹோ இப்படி ஓடி வந்தா தள்ளி நிக்கிறது போல் இருக்கு இந்த அம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இந்த வில் அப்படி நிக்கிறது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி அப்படி ஓடி வந்தான். அவன் திரும்பி அப்படி ஓடி வந்தான் பாருங்க. எங்க ஓடி வந்தான், நேரா வந்து பெருமாளோட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பாதத்துல வந்து சரணாகதி பண்ணான். அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அப்படி விழுந்தான். அந்த விழுந்த உடனே அந்த அம்பு அப்படியே நின்று பார்த்துனே இருந்தான். ஏன்னா அடுத்தது ராமரோட கட்டளைக்கு காத்துட்டு இருக்கல, ஏன்னா அவரோட சரணாகதியாச்சே. ராமர் சொன்னாராம், அவருக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா எப்பவுமே பெருமாளுக்கு வந்து மன்னிக்கிறதுக்கெல்லாம் மனசு அவ்வளோ டக்குன்னு வராது. நான் பாவம் தாயார் இல்லையா, சீதா பிராட்டியா சொல்லலாம், சரி போனா போது விடுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னாலாம். அதுதான் தாயாரோட கருணை இல்லையா. அவங்க சொன்ன உடனே பெருமாள் வந்து அந்த பிரம்மாசுரம் தானே விட்டு இந்த பிரம்மாசுரத்தை பார்த்தார். இப்போ பிரம்மாசுரம் சொல்லித்தான், நீங்களே சொன்னாலும் அவனை நான் பழிக்கு பாங்காம அவனை ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போகணும், என்னால் அப்படியே நகர முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவனோட வலது கண்ணை குத்தி அந்த காக்காசுரனை, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பா கூட போச்சுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ரொம்ப அதிகமாக படுத்தாம அவன் சாதாரணமாக அப்படி தொட்டு படுத்திட்டு அவனுக்கு அதை உணர வச்சுட்டு அந்த பிரம்மாசுரம் போயிட்டான். இந்த இடத்துல என்னன்னா, இது சரணாகதி தத்துவம். இது இப்போ பெருமாள் வந்து என்னதான் நீ அவரை கஷ்டப்படுத்தினாலும் என்னதான் பண்ணாலும் அந்த அந்த இடத்துல வந்து காரணம் வந்து சரணாகதி அப்படின்னு பண்ணும்போது காப்பாத்துறாரு இல்லையா, அதுதானே ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்துல அவர் சொல்லுவார், எப்பேற்பட்ட எத்திசையும் உழண்டு ஓடி, நம்மளதான் சொல்றாரு அவர்,
எந்த இடத்துல நம்ம எங்கெங்கேயோ ஓடி எதுக்கு பின்னாடியோ ஓடி பணம் காசு வீடு வாசல் என்னதான் நீங்க ஓடி முடிச்சாலும் எல்லாத்துக்கும் நம்ம அனுபவிச்சாலும் கடைசியில புகழற்று வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த காகம் எப்படி வந்து விழுந்தது இல்லையா, வேற வழியே இல்லை, அந்த அம்பு துரத்தின்னு இருக்கு அப்படின்னு வந்து காகம் வந்து விழுந்ததே. அப்படித்தான் நாமளும் எப்பேற்பட்ட எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னோட அந்த பாத கமலத்துல உனக்கு சரணாகதி பண்ணாம இந்த வாழ்க்கையே கிடையாது, அது வாழ்வே வீண் இல்லையா. அதுதான் வேதாந்த தேசிகர் அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். அதான் ஆண்டாலும் இந்த இடத்துல எடுத்து சொல்றான், உன்னை விட்டா வேற கதி இல்லை அப்படின்னு சொல்றா இல்லையா. அதான் இந்த இடத்துல அவரோட பாசுரங்களை சொல்றா, எத்தனைதான் உனக்கு வழி கொடுத்தாலும் உன் வாசற்கண் வந்து உன்னடி பணிகிறா இல்லையா, அந்த சரணாகதி தானே ரொம்ப முக்கியம். அதைத்தானே நாங்களும் பண்றோம், அதனால எங்களுக்காக நீ எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அர்த்தமான சரணாகதி பாசுரம் தான் இன்னைக்கு இந்த 21வது பாசுரம். இப்போ இதற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ இதற்குண்டான திவ்யதேசம் எது தெரியுமோ? 16வது திவ்யதேசமான திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் எப்படி இந்த பாசுரத்துக்கு அப்படின்னு கேட்டா, ஊற்ற முடியாய் பெரியாய் உலகினில் சொல்லிட்டு இந்த பெருமாளை கொண்டாடக்கூடிய இந்த பாசுரத்துக்கு இந்த திவ்யதேசம் நிச்சயமாக பொருத்தமான திவ்யதேசமா இருக்கும். ஏன் சொல்றேன்றதை நான் சொல்லணும் பாருங்க. இப்போ நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல நமக்கு நாதமுனி சுவாமிகள் தான் கொடுத்தாரு, எல்லாருக்கும் தெரியும். நாதமுனி சுவாமிகளோட ஒரு சிஷ்யன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேரு திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படிங்கிற சிஷ்யர். அவர் இந்த திவ்ய தேசத்துல இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு நாள் அப்படியே வேத பாராயணம் பண்ணிண்டே இந்த நாய் உருவத்துல இந்த திவ்ய தேசத்துக்குள்ள, அதாவது இந்த சன்னிதானத்துக்குள்ள அப்படியே மறைஞ்சிட்டாராம். அதனால இந்த இடத்துல திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற அவரோட திருநாமத்தோடு ஏற்படப்பட்ட அற்புதமான திவ்யதேசம் தான் இந்த திருக்கண்ணமங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம். இங்க வந்து தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடல் கடைஞ்சா இல்லையா, ஏன்னா அந்த அமுதம் வந்தது நம்ம பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த அந்த பார்க்கடலை கடையும் போது காமதேனு ஐராவதம் செண்பக மாலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பார்க்கடல்ல கடைய வந்தது. அமுதம் மட்டும் வரல, அமுதத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்தது இல்லையா. அப்படி வந்தவள் தானே மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயார் அந்த பார்க்கடல்ல இருந்து இந்த பெருமானுக்காக வந்து தவமிருந்து கல்யாணம் பண்ணிட இடமானது இந்த திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான திவ்யதேசம். இந்த திவ்ய தேசத்தை சப்தாமிருத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சப்தாமிருத கஷேத்திரம்னா இடத்துல வந்து பெரிய பெரிய திவ்ய தேசங்களுக்கு, அதாவது பெரிய திவ்ய தேசம் இது கொஞ்சம் சின்ன திவ்ய தேசம் தான். அப்படியே இருந்தாலும் பெரிய பெரிய திவ்ய தேசங்களுக்கு இருக்கக்கூடிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், கஷேத்திரம், அந்த நதி, அந்த நகரம், இததான் சப்தம்னா 7 இல்லையா. இந்த 7 விஷயங்களுமே அமைஞ்ச ஒரு திவ்ய தேசம் இது. அதனாலதான் இத சப்தாமிருத கஷேத்திரம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தியா சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல பெருமாள் மூலவர் வந்து பக்தவச்சல பெருமாள், தாயார் வந்து அபிஷேகவல்லி தாயார் அப்படின்னு ஆச்சரியமான திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த இடத்துல இருக்கிற புஷ்கரணி வந்து தர்ஷ்ண புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான புஷ்கரணி. இங்க சந்திரன் வந்து அவருக்கு ஏற்பட்ட சாபத்தை இந்த புஷ்கரணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சாப விமோசனம் பெற்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இப்ப இந்த திவ்ய தேசம் எப்படி உங்களுக்கு இந்த பாசுரத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த திவ்ய தேசத்துக்குன்னு ஒரு கிரமம் உண்டு. என்ன தெரியுமோ, இந்த திவ்ய தேசம் வந்து முக்தி தரக்கூடிய திவ்ய தேசம். ஒரு நாள் இந்த திவ்ய தேசத்துல தங்கி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்குண்டான கைங்கரியங்களோட சரணாகதி பண்ணும்போது முக்திக்கு கண்டிப்பாக முக்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை. இப்போ இந்த இடத்துல உனக்கு வலி தொல்லை கொடுத்தாலுமே உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்ணாலே அவளோட அந்த அவ கொடுத்த அந்த தொல்லையெல்லாம் மறந்து அவளை காப்பாற்றிய பெருமாளே அப்படின்னு தானே ஆண்டாள் சொல்றார். அப்போ இந்த திவ்ய தேசம் மிக சரியான திவ்ய தேசமா இருக்கும் இல்லையா. இந்த திவ்ய தேசத்துல யாரை ஏமாத்தினாலும், எந்த வகையில் ஏமாத்தினாலும் இந்த பெருமாள் இடத்துல வந்து அதை முறையிடும் போது அதை வந்து ரொம்ப சுலபமாக்கி கொடுப்பார். யாரை ஏமாற்ற முடியாது, அந்த மாதிரி காப்பாற்றி கொடுக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த இடத்துல திவ்ய தேசத்துல திருக்கண்ணமங்கை பெருமாள். இந்த இடத்துல இன்னொரு விசேஷமான வைபவம் உண்டு. என்ன தெரியுமோ, இங்க வந்து இந்த பெருமாள் மகாலட்சுமி தாயார் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா. அந்த அற்புதமான திருக்கோலத்தை 30 முக்கோடி தேவர்களும் தேனியா அந்த தேனி உருவலை ஹனிபி சொல்லுவோம் இல்லையா, அந்த தேனி உருவலை வந்து இந்த பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணணும். இன்னைக்கும் நீங்க அந்த திவ்யதேசத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கேன்னு தெரியல. இந்த திவ்யதேசத்துக்கு நீங்க போயிருந்தா கண்டிப்பா பாருங்க. இந்த தாயார் சன்னதியில வடபுறத்துல எப்பவுமே ஒரு தேன் கூடு இருக்கும். ஏன்னா இது என்ன ஐதீகம் அப்படின்னா, தேவர்கள்லாம் எப்பவுமே பெருமாளையும் தாயாரையும் தேனீக்கள் உருவலை வந்து இந்த திவ்யதேசத்தை சேவிச்சுட்டு இருக்காராம் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பக்தவட்ச பெருமாளுக்குத்தான் ஆண்டாள் கண்டிப்பாக மங்களாசாசனம் செய்திருப்பல்
அப்படிங்கிற அடியேனுடைய அந்த கருத்து. உங்களுக்கு ஏதேனும் திவ்யதேசம் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் அனுபவிக்கணும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும் இல்லையா. அப்படி தோணும்போது நல்ல விஷயங்கள் சத்து விஷயங்கள் தோணும் போது அது எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணோம்னா அதுவும் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதையும் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நாளைக்கு 22வது பாசுரத்தோட, ஏன்னா நாளைக்கு 22 அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஏகாதசி ஷபலா அப்படிங்கிற ஆச்சரியமான ஏகாதசியோடு கூடிய நாளைக்கு 22வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கங்கள் என்ன, இந்த பாசுரங்கள் எந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதோட நாளை மீண்டும் காலை 6 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்க எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.